ரூபாயை வச்சு மேஜிக் பண்ணி காட்டவா? இந்த ரூபாயை இப்படி கையில் எடுத்துக்கணும். இந்த விளக்கு மேலே வச்சோன்னா டொண்டடாயின் விளக்கு வந்துட்டு எரிஞ்சிருச்சு. இதோட லாங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறந்துடாமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு லிங்க்னு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். எல்லா லைட்லேயும் வச்சு வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். கடைக்காரனை பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்க போகிறது 1 or 2 தான். என்னம்மா எல்லா விளக்குலையும் ஆனால் எனக்கு மட்டும் இல்லைனா எல்லாருக்கும் வந்துட்டு எரியுதான்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக தண்ணி ஊற்றினா கூட வந்துட்டு எரியுமா? அந்த காயின் லைட்டாக விலகணுன்னே பார்த்தீங்கன்னா விளக்கு வந்துட்டு அணைஞ்சு போயிருதுங்க. நான் வந்து படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்து இந்த கார்த்திகை அப்போலாம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்லவா? உங்களுக்கு என்ன பாட்டு வருதுன்றதே எனக்கு வந்து சொல்லுங்கள். தீபங்கள் ஏற்றும் திரு கார்த்திகை மாதம். ஒரே டேக்கில் வந்து நான் வந்து பாடுறதுனால கொஞ்ச நேரம் பெண் குரல் வரும், கொஞ்ச நேரம் வந்து ஆண் குரல் வந்துட்டு வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணையா விளக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அதுதாங்க இருக்குது. உங்களுக்கு 150 ரேஞ்சிலேருந்தே அணையா விளக்குலாம் வந்துட்டு இருக்குது. இல்லை இந்த சாமி முகம் வச்சா மாதிரியான விளக்குலாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட இருக்குங்க. இதில் 5 விளக்கு இருக்குது, 6 விளக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 வந்துட்டு இந்த நம்ம கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்களா, அது கூட இருக்குது. நம்ம மதுரை மாடதாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோரில் 7th floor இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருந்துச்சுங்க. அக்கா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வாங்குவதோ ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்க்குள்ளே இருக்க விளக்கெல்லாம் காட்டுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக இந்த பின்னாடி இருக்க பட்டனை நீங்கள் அமுக்கணுன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வந்துட்டு எரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இந்த கேண்டில் ஊதி ஊதி பார்க்குறேன், அது அணையவே மாட்டேன்னுச்சு. கடைசியில் தான் வந்து தெரிஞ்சு அது பேட்டரியில் எரியக்கூடிய கேண்டில்னு சொல்லிட்டு 64 rupeesக்கு செமையாக இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலலாம் வந்துட்டு ஹாலிவுட் படத்துலலாம் ஒரு விளக்கை கொண்டுட்டு ஒரு அம்மா வந்துட்டு ஓடி வந்துட்டே இருக்குல்ல, ஒரு கிழவி அம்மா பாட்டி அம்மா மாதிரி, அது மாதிரி இருந்துச்சுங்க. அந்த விளக்கை கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு எந்த விளக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கோ அதை கூட நம்ம வாங்கிக்கலாங்க தாராளமாக. இந்த பின்னாடி இருக்கிற பேட்டரி எரியறதை விட இந்த 10 ரூபா விளக்கு 14 ரூபா விளக்குலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு அதிகமாகவே வந்துட்டு இருக்குங்க. அதோட வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் லாங் வீடியோன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பி விட்றேன்.